இரவை பகலாக்கினே விளக்கு எரிய இரவை பகலாக்கி எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் என் ஜீவன் எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே எரிந்து கொண்டே கேடகம் நன்றி ஆண்டவர். கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான். மகிமை வீட்டை மூடட்டும் ஆண்டவரே. ஷெக்கினா மகிமை கோரி ஏவ மகிமை ஆண்டவரே. உன்னதமானவருடைய பிரசன்னம் உன்னதமானவருடைய பிரசன்னம். கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில ஜெபம் அந்நிய பாஷையில பரிசுத்தர் 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 ஆண்டவரே பரிசுத்தர். ஓ கோரி ஏவ மகிமை கர்த்தருடைய மகிமை இந்த ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே. துதிக்கு பாத்திரர் ஆறுதல் நீதான். மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆராதனைக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த மனமகிழ்ச்சியான இந்த நல்ல ஆராதனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கென்று இந்த வீட்டை பிரதிஷ்டை செய்கிறோம். கர்த்தர் கொடுத்த வீட்டை கர்த்தருக்காக பிரதிஷ்டை செய்கிறோம். ஆண்டவரே, இந்த வீட்டில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் பழி பெருகட்டும்.
உயர்ந்த ஸ்தானங்களில் கர்த்தர் கொண்டு வருவீர்கள். ஆண்டவர் தேவனுக்கு மகிமையின் சாட்சியாக, தேவன் பிரியப்படுகிற ஜனமாக வீட்டையும் பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவீர்கள். ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் இந்த வீட்டாரை ஆசீர்வதியும் குடும்பத்துக்கு, ஆண்டவரே தேவனுடைய சபைக்கு, நாட்டுக்கு ஆசீர்வாதமான குடும்பங்களாக, பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த குடும்பங்கள் செழித்து ஓங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த இரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா பிசாசுடைய கிரியைகள், மனுஷருடைய விரோதங்கள், மனுஷருடைய பொறாமைகள், மனுஷருடைய வன் கண்கள், மனுஷருடைய எல்லா எரிச்சல்கள் எல்லாவற்றையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபித்து கட்டுகிறோம். வேலி அடைத்து, யோபுவை வேலி அடைத்தது போல குடும்பத்தை, பிள்ளைகளை வேலி அடைத்து பாதுகாத்து ஆசீர்வதித்து உமக்கு மகிமையை சாட்சியமாக ஜீவிக்க கிருபை செய்யும். அன்பின் தேவன், நம்முடைய ஆசீர்வாதமும் சமாதானமும் இந்த வீட்டில் தங்கும்படியாய் சொல்லி கர்த்தருடைய வார்த்தையின்படி உடைய ஆசீர்வாதம், உடைய சமாதானம் இந்த வீட்டில் நிலைத்திருப்பதாக இந்த பிள்ளைகள் கர்த்தருக்காக வாழ நிலைத்து நிற்க கிருபை அருளுவீராக. அப்படியே உடைய ஆசீர்வாதம் இந்த வீட்டில் தங்கும்படியாய் செபிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம். அன்பின் தகப்பனின் சோத்திரம் மீதமுள்ள நிகழ்ச்சிகள், விருந்து நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறோம். இதை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, வந்திருந்த எல்லாரும் சுக பத்திரமாய் அவரவர் ஊருக்கு போய் சேரும்படி எல்லாருடைய பிரயாணங்களையும் பாதுகாத்து பத்திரமாய் கொண்டு சேர்க்க ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்திலேயே பிதாவே. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள்ல ஒரு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க போகிறோம். 11ஆம் வார்த்தை. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சொல்லுங்களே, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவருடைய ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையில இங்க வாசிக்கும் போது, இந்த வார்த்தையை முடிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார். அந்த 29ஆம் சங்கீதத்துல 29ஆம் சங்கீதத்தின் தொடக்கத்தை கவனிக்க, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. தேவனுடைய ஆலோசனை சொல்கிறது, கர்த்தர் சொல்லுகிறோம் அந்த இடத்துல தம்முடைய ஜனத்தோடு கூட. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? சொல்லுங்க ஆமே. இந்த வீட்டுல என்ன இருக்கணும் தெரியுமா? சொல்லுங்க ஆமே. ஜெபம், ஆராதனை, ஸ்தோத்திரம் இருக்கணும். நான் ஒரு சாட்சியோடு இந்த பிரசங்கத்தை தொடர்கிறேன். இப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு லேட்டா தான் தெரியும். இங்க இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு அந்தோணிசாமின்னு ஒரு ஐயா, குட்டியா இருப்பாரு, சுருட்டி விட்டுருப்பாரு சட்டையை, கோடு போட்ட சட்டை, 4 முழ வேட்டி, முடியாத காலம் இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டா குட்டியா இருப்பாரு. இங்க இருக்குது. அப்ப ஜீப் இல்ல, வேன் இல்ல, நம்ம சர்ச்சுக்கு ஜீப்பு வேன்லாம் இல்லை. இங்க இருந்து அங்க நடந்து வருவார். அவர் தான் ஆரம்ப விசுவாசி, உறுதியான விசுவாசி. சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கை முடியாது, கொஞ்சம் காலம் முடியாது, ஒரு சுருட்டி விட்டு ஒரு கோடு போட்ட சட்டை, வேலை ஒரு நல்ல வழுக்கத்தனை, ஒரு துண்டை தோல்ல போட்டுட்டு இங்க இருந்து மெதுவாக நடந்து வந்தார். அப்போ இந்த தீபா, ரோசி எல்லாம் இந்த ஹைஸ்கூலில் 8ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், இந்த ஹைஸ்கூலில் படிச்சுக்கிட்டு இருந்த பிள்ளைகள், பாவட சட்டை 8ஆம் கிளாஸ் பிள்ளைகள், ஒரு கூரை வீடு தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த செல்வம் மலேசியாவில் வேலை பார்க்க இருந்தார். பிரதர் ஜான் ஒவ்வொரு இடத்துலையும் இசைக்குழுவில் போய் இந்த தபேலா வாசிப்பார். இப்போ சென்னை இது திருச்சிக்கெல்லாம் போகணும். குப்பையிலிருந்து சொல்லுங்காமே அந்த வெயில்ல அந்த துண்டை போட்டுட்டு நடந்து அங்கே வந்து சேருவார் ஜெபம் பண்ண. நான் விசுவாசிக்கிறேன். அவர் இதை காணல. சொல்லுங்க ஆமே. அவர் இதை காணல. இந்த வீடு, இந்த பிள்ளைகள்லாம் நல்லா வர்றத அவர் காணல. ஆனா அவர் ஜெபித்திருப்பார். ஆமே. ஏன்னா அவர் ரொம்ப ஒரு கஷ்டமான வேலையை செய்து குடும்பத்தை காப்பாற்றினார், பிள்ளைகளெல்லாம் காப்பாற்றினார். இன்னும் பிள்ளைகள் யார்? அவங்க தானே சோறு போட்டாங்க. ரொம்ப கஷ்டமான சுமையை சுமந்து பிள்ளைகளை காப்பாற்றின மனுஷன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்னால ஒன்றும் செய்ய முடியல, ஆனாலும் என் பிள்ளைகளை கவனிச்சு எனக்கு இறக்கம் செய்யுன்னு அவர் கண்டிப்பா ஜெபம் பண்ணியிருப்பார். சொல்லுங்காமே. அந்த பக்தி இருந்தாலும் இங்க இருந்து நடந்து வருவார். இங்க இருந்து எவ்வளவு தூரம்? இப்ப வேன் இல்லை, ஜீப் இல்லை, நமக்கு இங்க இருந்து நடந்து வருவார். நடந்து வந்துட்டு திரும்பி வருவார். வெயில் ஆராதனை எல்லாம் இப்ப 12:30 1 மணி வரைக்கும் நடக்கும். காலையில ஆரம்பம். சொல்லுங்க அல்லேலூயா.
அதுதான் தொடக்கம். இந்த மனுஷனுடைய தொடக்கம் அதுதான். இன்றும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. எதுவும் இல்லை, எந்த வசதியும் இல்லை. அப்படியே அவர் பாட்டு வந்து மெதுவா வந்துட்டு கை கால் லேசா இழுத்தாப்புல இழுத்துக்கிட்டே வந்துட்டு அவர் வந்து செய்யணும். ஆண்டவருக்கு ஆராதனை செய்யணும், ஜெபிக்கணும். சொல்லுங்காமே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவார், ஜெபம் பண்ணுவார், பெருசா அப்படி வந்து. ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைத்தான். சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். அப்ப யாரும் திருச்சிக்கெல்லாம் போல, எல்லாம் இங்கதான். பிள்ளைகள்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் அப்படி படிக்கிறாங்க. தேவன் அன்றைக்கு தான் தொடங்கினார். சொல்லுங்காமே. அதுபோல நாங்கள் இங்கே வரும்போதெல்லாம் ஆண்டவரே சொல்லுங்காமே, ஒண்ணும் இல்லாத பண்ண ஜெபம் தொடங்கும் போதே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே கீழே ஒரு வீடு மேல ஒரு வீடு, எங்குமே நான் அப்படிதான். கீழே ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, விருந்தாடி வந்தா தங்க மேல ஒரு வீடு வேணும் ஆண்டவரே, ரெண்டுக்கும் சேர்த்து தான் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. தேவன் அதை நினைவு கூர்ந்தான், கர்த்தர் நினைவு கூர்ந்தான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவருடைய ஜனத்துக்கு. இந்த 29ஆம் சங்கீதத்துல நீங்கள் உங்களுடைய வீட்டுல என்ன செய்யணும், முதல்ல குறைவில்லாம ஜெபம் பண்ண. சொல்லுங்க ஆமென். தேவனை பாடுங்க. குடும்ப தலைவரையும் சொல்றேன், வேலை வேலை கூடாது, உட்கார்ந்து நல்லா பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. வசனம் சொல்லுகிறது, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. உங்க வீட்டுல என்ன இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படணும்னா உங்க வீட்டுல முதல்ல பாட்டும் ஜெபமும் இருக்கணும். அது உங்களை என்ன செய்யும் தெரியுமா, பாவம் செய்ய விடாம உங்களை காப்பாற்றும். தேவனை பாடி ஜெபம் பண்றவன் பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்யறவன் பாடி ஜெபம் பண்ண மாட்டான். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேராது. சொல்லுங்க அல்லேலூயா. நெருப்பும் நீரும் சேர்ந்து இருக்காது, நெருப்பும் தண்ணீரும் சேர்ந்து இருக்காது. நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் நல்லவர், தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், பரலோகத்தின் தேவனே பாடி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறவன் பாவம் செய்ய மாட்டான். பாவம் செய்யறவன் பாடி ஜெபம் பண்ண மாட்டான். ரெண்டு ஒன்னோட ஒண்ணு சேராது. சொல்லுங்க ஆமென். தேவனோடு நடக்கிறவன் பரிசுத்தவானா இருக்கிறான். ஆண்டவர் பரிசுத்தர், அவரோட நடக்கணும்னா பரிசுத்தவானா தான் நடக்க முடியும். பாவி தேவனோட சேர்ந்து நடக்க முடியாது. பாவி பாவியோட தான் சேர்ந்து நடப்பான். பரிசுத்தவான் பரிசுத்தத்தோட சேர்ந்து நடப்பான். சொல்லுங்க ஆமென். தேவனோட ஒரு மனிதன் சேர்ந்து நடக்கும் போது அவன் பரிசுத்தம் அடைகிறான். அவர் பரிசுத்தர், அவர் தூயவர், அவர் நீதி உள்ளவர், சத்தியவலர். இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, முதல் குறிப்பு, பலவான்களின் புத்திரரே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள், கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஆமென். நீங்க பாடி ஜெபம் பண்றோம், ரெண்டாவது ஒரு படி சொல்றாரு, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க ஆமென். இதெல்லாம் பாடுறாங்க, சபையில பாடுவோம், துதிப்போம், இன்னும் ட்ரம்ஸ் இருக்கு, கிட்டார்லாம் இருக்கு. கச்சேரி நடத்துற இடம் இல்லை. பாவியுடைய கச்சேரி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றது இல்லை. சொல்லுங்க ஆமென். அவர் கச்சேரிக்கு உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கல, அவர் பரிசுத்தத்தை விரும்புகிறார். நீ பரிசுத்தம் இல்லாம பலி செலுத்த முடியாது. நீ பரிசுத்தம் இல்லாம ஜெபம் பண்ணா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். தேவன் எதை விரும்புகிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென். பாவத்துக்கு நம்ம புள்ள இப்ப சாக்கடையில விழுந்துருது, நம்ம புள்ள மலத்துல விழுந்துருது, அப்படியே நடந்து வர்ற நம்ம விட மாட்டோம். தண்ணியை தூக்கிட்டு ஓடி போய் அந்த காலை கழுவி சட்டையெல்லாம் கழுத்திட்டு ஒரு சோப் போட்டு குளிச்சுட்டு வரையில மொத்தம் கழுவிட்டு தான் உள்ள வரணும். சொல்லுங்க ஆமென். சகதி சாக்கடை மலம் வீட்டுக்குள்ள வர நம்ம விட மாட்டோம், நாருமே. சொல்லுங்க ஆமென். ஆண்டவர் அதைத்தான், அவர் பரிசுத்தர், பாவம் இல்லாதவர், தூயவர், பாவத்தை பார்க்க கூடாத சுத்த கண்ணனா இருக்கிறார், நீதிபரராய் இருக்கிறார், பரிசுத்தராய் இருக்கிறார், தூயாதி தூயவராய் இருக்கிறார். ஆகவே ஆண்டவருங்க சொல்கிறார், பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது. எப்படி தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையேன்னு வசனம் சொல்லு. பரிசுத்தத்தை இந்த பூமியில விரும்பாதவன் பரலோகத்துக்கு போகவே மாட்டான். பரிசுத்தத்தை பூமியில விரும்பாதவன் பரலோகத்துக்கு போக மாட்டான். ஏன்னா பரலோகம் முழுவதும் பரிசுத்தர். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் தூயாதி தூயவர், தீமை எங்க சேர்வதில்லை, பாவம் எங்க சேர்வதில்லை. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இரண்டாவது குறிப்பு, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். இந்த 29ஆம் சங்கீதத்துல முதல்ல கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. உங்க வீட்டுல ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, ஜெபிங்க, துதிங்க. ஒரு நாளும் குறைவில்லாம காலையில மாலையில குடும்பத்தோடு இன்னும் உங்களை உயர்த்துவார். சொல்லுங்க ஆமென். இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லி வச்சிருக்கேன், இன்ஸ்பெக்டரா வந்து நிக்கணும் அந்தோனியார் ஜீப்ல வரணும், சாதனம் வராது, சீட்டு விளையாடுறாலும் தெரிச்சு ஓடணும். பின்னி விஜார்ல ஜீப் வரணும், வரும். ஏன் வராது, வர முடியாதா சொல்லி வச்சிருக்கு.
நம்ம மேரி சிஸ்டர் வீட்டு 2 வீட்டு பிள்ளைகளுக்கு ஜெபம் நடக்கும். மேரி சிஸ்டர் வீட்டுல பாக்குடி பிள்ளைய 2 பிள்ளைய வரும். அந்த அவர் தான் எங்களுக்கு செங்கல் இறக்குனார் சர்ச்சுக்கு. பச்சை வெட்டுக்கள் 3000 ரூபாய். அவரு ஃபுல்லா சாயங்காலம் ஆனா டாஸ்மார்க் மாட்டு வண்டி. அது பொம்பளை பிள்ளைய 10ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பிள்ளைய 2 பிள்ளைய 10ஆம் கிளாஸ் நினைக்கிறேன். மேரி சிஸ்டர் வீட்டு பிரேயர் நாங்க ஜெபம் நடத்துவோம், வீட்டு ஜெபம். அப்ப சொல்லுவேன், நான் எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லுவேன், தப்பி தவறி குடியாரனை கட்டிடாத. டாஸ்மார்க்காரனை கட்டினா வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. டாஸ்மார்க்காரனை கட்டுன கடைசி வரைக்கும் செத்தேன். உலகமே அப்படிதான் போய் கட்டிடாத. 12ஆம் கிளாஸ் அதுல அப்படி நம்ம யோசனை. பைபிள் சொல்லு நல்ல நல்ல ஆலோசனை தான் ஒரு மனுஷனை உருவாக்கணும்னு வேதம் சொல்லு. நல்ல ஆலோசனை சொல்லுகாமே. அப்ப அந்த பிள்ளைகளை வழி நடத்தணும்னு சொன்னோம். உனக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா இன்னைக்கு 2 பிள்ளைகளும் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ல போய் சேர்ந்து சிபிஆர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் டெல்லியில கமாண்டரா இருக்கு. 2 பிள்ளைங்க, 2 பேர் வீட்டுக்காரன் யூனிஃபார்மோட வந்துச்சுன்னா ஓடலாம். இன்னைக்கு டாஸ்மார்க் போட்டு அந்த பிள்ளைய அறைய முடியுமா? கண்ணத்துல ஜீப்ல தூக்கிட்டு போயிருவாங்க. உள்ள வச்சிருக்காங்க, ஜீப்ல கொண்டு போய். பாக்குடி பிள்ளைகளுக்கு அட்ரஸ் தான் வருது. பாக்குடி பிள்ளை இன்னைக்கு டெல்லியில குவார்டர்ஸ்ல சிபிஆர் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ், சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ்ல கமாண்டர் மாதிரி அங்க போயிருச்சு. அந்த பிள்ளைய 2 டக்குன்னு வந்துச்சுன்னா ஊரு ஒதுங்கி நிற்கும். கேக்குதா? எருவு மாடு மேய்ச்சிக்கிட்டு தானி என்ற வேலையில இன்னும் கிடையாது. என்ன கேக்குதா? டிப்டாப் அவங்க ஜீப்ல வந்து இறக்க சல்யூட் அடிப்பு. அடுத்த ஸ்டேஜுக்கு ஆண்டவர் நம்மளை கொண்டு போயிருவாரு. சொல்லுங்காமே, அடுத்த ஸ்டேஜ் கையில கர்த்தர் தூக்கிடுவார். ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். முதல் குறிப்பு தேவனை ஆராதனை செய்யறோம். 2வது குறிப்பு பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுவோம். எப்படி தொழுது கொள்ளணும்? பரிசுத்த அலங்காரத்தோடு. பாவம் வேண்டாம், சாக்கடை வேண்டாம், அழுக்கு வேண்டாம், அநீதி வேண்டாம்னு சொல்லணும். பாவம் சாக்கடை வேண்டாம், லஞ்சம் வேண்டாம், இருதயம் வெறுக்கணும், அசுத்த பார்வை வேணாம், அசுத்த பாட்டு வேணாம், வேணாம், எனக்கு ஆண்டவர் போதும்னு சொல்லணும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தான் கர்த்தரை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆண்டவருடைய முகத்தை பார்ப்பார்கள். பரிசுத்தத்தை விரும்பாதவர்கள் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 3வது தேவனுடைய வார்த்தை. வசனத்துல வாசிக்கிற 4ஆம் வசனம் வாசிங்க. 4ல இருந்து அப்படியே வாசிங்க 9 வரைக்கும். கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். இங்க என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? கர்த்தருடைய சத்தம். என்ன சத்தம்? உங்களுக்கு 3வது ஒரு குறிப்பு சொல்லுகிறேன். கர்த்தருடைய சத்தம். இன்னைக்கு எத்தனை பேர் மனுஷ சத்தத்தை தான் கேட்கிறாங்க. காலையில எந்திரிச்சா தானி கரைச்சாச்சா, வீட்டை கூட்டியாச்சா, பாத்திரம் விளக்கியாச்சா, காப்பி போட்டி ஒழுங்கா சீனி போட தெரியுதா, குழம்பு வைக்க தெரியுதா, இவ்வளவு காலம் உப்பு போட ஒழுங்கா தெரியுதா, ஒழுங்கா மிளகாப்பொடி போட தெரியுதா, கடனை ஒழுங்கா கட்டினியா. மனுஷ சத்தம் தான் அப்படி மறைக்குது நம்மள. தெலுங்காமே இவ்வளவு பீஸ் கட்டி யூனிஃபார்ம் போட்டு ஷூ போட்டு உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேனே, 45க்கு மேல வாங்க, உனக்கு ஏதாவது மண்டையில மூளை இருக்கா? கேக்குதா? இது மனுஷ சத்தத்தை தான் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷ சத்தத்தை தான் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பத்தாக்குறைக்கு செல்போன்ல வேற சத்தம் வருது, நோண்டிக்கிட்டே இருக்கிறோம். நேரம் போகலன்னு நோண்டுகிறோம், தூக்கம் வரலன்னு நோண்டுகிறோம். 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்கிட்டு பிறகு காலையில லேட்டா எந்திரிக்கிறோம். மனுஷ சத்தம் இது பூரா கேக்குதா? சொல்லுங்க அல்லேலூயா. சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷ சத்தமும் பிசாசுடைய சத்தமும் நம்மளை அலக்களிச்சுட்டு இருக்கு. மனுஷருடைய சத்தமும் பிசாசுடைய சத்தமும் அப்படி மனுஷனை அலக்களிக்குது. தேவனுடைய மனுஷனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இதை நீங்க எங்க கேட்க முடியும்?
கர்த்தருடைய சத்தம் எங்க கேட்க முடியும் சொல்லுங்க? அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்துல கேட்க முடியும். தேவனுடைய ஆலயத்துல. அதனால என்ன கவலை இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் மூட்டையை தூக்கி வீசிட்டு சொந்தக்காரன் பிரச்சனைக்கு அதெல்லாம் இருக்கட்டும், தள்ளிட்டு கர்த்தருடைய ஆலயத்துக்கு போயிடணும். அங்க பாடணும். அங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார், உபவாசம் இருந்து பிரசங்கம் பண்ணுவார். முந்தின நாள் உபவாசம் இருப்பார். கர்த்தாவே என்ன சொல்லணும் பிரசங்கம் பண்ணுவார். அது உன் வாழ்க்கையை மாற்றும். கர்த்தர் பேசுவார், தீர்க்கதரிசிகள் வருவாங்க, பேசுவார் ஆண்டவர். கர்த்தருடைய வார்த்தை எங்க உண்டாகும் சொல்லுங்க? ஆமென். இதை செய்ய இதை செய்யாதன்னு ஆண்டவர் அங்க பேசுவார். கர்த்தருடைய ஆலயத்திலே அவருடைய சத்தம் உண்டாகும் சொல்லுங்க? ஆமென். அது தேவனுடைய சரீரம். பாஸ்டர் தான் டெம்பரவரி, சர்ச் பெர்மனன்ட். பாஸ்டர் டெம்பரவரி, அந்த சர்ச் பெர்மனன்ட் சொல்லுங்க? அல்லேலூயா. அங்க ஆண்டவர் நியமிக்கிற மனுஷனை கொண்டு அவர் பேசுவார். அப்ப கர்த்தருடைய வார்த்தை அவருடைய ஆலயத்திற்கு, அவருடைய சரீரம். சபை என்னது? அவருடைய சரீரம். சபைக்கு போலேன்னா சோர்ந்து இருட்டாயிரும். நிறைய குடும்பங்கள் சபை வேணாம்னு சொன்னா இருட்டா மாறிடும். பிள்ளைகள் எல்லாம் கரிகட்டு போயிடும், பாவத்துல போயிடும், ஆளுக்கு ஒரு திசையில போயிடும். கர்த்தர் வச்சிருக்கிற வெளிச்சம் எது இந்த பூமியில? சபைதான். கர்த்தர் இந்த பூமியில ஏற்படுத்தின சபை விளக்கு எது? சபைதான் சொல்லுங்க? ஆமென். சபை ஆசீர்வாதங்களை சொல்லும், கண்டிக்கும், தீர்க்க தரிசனம் உரைக்கும். எல்லா வார்த்தையும் சபையிலிருந்து வெளிப்படும். பரிசுத்த ஆவியானவர் சபையிலிருந்து பேசுவார். சத்தமா சொல்லுங்க? அல்லேலூயா. மரணம் வரைக்கும் கர்த்தருடைய வீடாகிய சபையில நாம் நிலைத்திருக்கணும். திருவிருந்து ஆராதனையில பங்கெடுக்கணும், ஜெபம் பண்ணணும், பரிசுத்தமா இருக்கணும், ஊழியம் செய்யணும். சொல்லுங்க? அல்லேலூயா. மூன்றாவது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கு கர்த்தருடைய சத்தம். சொல்லுங்க? ஆமென். அந்த சத்தம் உங்களை உருவாக்கும், உங்களை ஆசீர்வாதங்களை கொண்டு வரும், பாவத்தை கண்டிக்கும், சோர்ந்து போன மனுஷனை உயிர்ப்பிக்கும். தேவன் தன்னிடத்துல இழுத்துக்கொள்ள ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்? தன்னுடைய சத்தத்தை பயன்படுத்துகிறார். சொல்லுங்க? ஆமென். அதனாலதான் வேதம் சொல்கிறது, பாவிகள் நீதிமான்களின் சபையில் நிலை நிற்பதில்லை. பாவத்தை விரும்புகிற மனுஷன் சபையை விரும்ப மாட்டான், சபையை விரும்புற மனுஷன் பாவத்தை விரும்ப மாட்டான். தேவன் அப்படி சொல்லுகிறான். சொல்லுங்க? அல்லேலூயா. நீதிமான்களின் சபையில பாவிகள் நிலைத்து நிற்பதில்லை. ஏன்னா அவன் இருதயம் பாவத்தை விரும்புது, அவன் ஓடிட்டே இருக்கான். கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறவன் மனுஷன், பாவம் வேண்டாம்னு தள்ளுற மனுஷன் தேவனிடத்துல ஓடி வருகிறான், சபையில நிலைத்திருக்கிறான். தாவீது சொல்லுகிறான், நானும் கர்த்தருடைய வீட்டில நீடித்த நாளாய் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க? ஆமென். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் இயேசு சொல்லுகிறான். முடிவு பரியந்தம். அப்ப கர்த்தருடைய சத்தம் எங்க உண்டாகிறது? சொல்லுங்க? ஆமென். அவருடைய ஆலயத்துல உண்டாகும். நீங்க தனியா உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது உண்டாகும். நீங்க ஆண்டவரிடத்துல மன்றாடி காத்திருந்து ஜெபிக்கும் போது உண்டாகும். நீண்ட நாள் கர்த்தரிடத்துல ஆவிக்குரிய மனுஷர்கள் காத்திருந்து பொறுமையோட தானியேல் போல விசுவாசத்துல உட்கார்ந்து போராடி ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகும், தரிசனம் உண்டாகும், நடக்க வேண்டிய வழி உண்டாகும். சொல்லுங்க? அல்லேலூயா. உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியத்தை சொல்கிறேன், சும்மா ஒரு பாட்டை படிக்க போல உங்களுடைய வாழ்க்கை மேல போயிடும். சொல்லுங்க? ஆமென். கர்த்தர் உங்களை அப்படி கழுகுகளை போல தூக்கி கொண்டு போவார். அப்ப கர்த்தருடைய சத்தம் உன்னை உருவாக்கும், ஆசீர்வதிக்கும், உன்னை அப்படியே தூக்கி கொண்டு வருவார் ஆண்டவர். அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்று குட்டிகளைப் போலவும் லீபனோனின் சீரியோனை போலவும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்னி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். சொல்லுங்க? அல்லேலூயா. ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் செய்கிறார். கர்த்தருடைய சத்தம். மூணாவது 3 காரியத்தை பார்த்தோம். 1, தேவனுக்கு உங்க வீட்டுல ஆராதனை செய்யுங்க, பாடுங்க, ஜெபம் பண்ணுங்க. 2வது பரிசுத்தத்தை விரும்புங்க, பரிசுத்த அலங்காரம். சொல்லுங்க? அல்லேலூயா. 3வது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சபையை விட்டு விலகாதீங்க. சபையில சில நேரம் பாஸ்டர் கண்டிப்பா எச்சரிப்பார், இது செய்யாத சொல்லுவார். தேவன் சொல்றது சொல்லுவார். சபை தேவனுடைய வீடு, அவருடைய சரீரம். சொல்லுங்க? ஆமென். ஆண்டவர் ஏற்படுத்தின ஸ்தலம். அங்கே இருந்து அவர் வெளிப்படுவார், தன்னுடைய ஜனத்தோட பேசுவார், தீர்க்க தரிசனம் உரைப்பார், ஆசீர்வாதங்களை சொல்லுவார், வழிநடத்துவார். அது கர்த்தருடைய சரீரமா இருக்கு. சொல்லுங்க? அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சத்தம் வசனத்துல வாசிக்கிறோம். 4வதாக இதையெல்லாம் நீங்கள் செய்யும் போது, இதையெல்லாம் நீங்கள் கை கொள்ளும் போது, இதையெல்லாம் நீங்கள் உறுதியாய் ஆண்டவரிடத்துல கை கொண்டு நடக்கும் போது இந்த 11ஆம் வசனத்தை ஆண்டவர் தம்முடைய ஜனத்துக்கு நிறைவேற்றுவார். வாசிங்க 11ஆம் வசனம்.
கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி, கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர்களை ஆசீர்வதிப்பார். இது நிறைவேறும். சொல்லுங்க அல்லேலூயா. இதுதான் உங்களுடைய வறுமையை மாற்றுகிற இடம், உங்களுடைய கண்ணீரை மாற்றுகிற இடம். இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். என்ன கொடுப்பார்? சத்தமா சொல்லுங்க, என்ன பலன் கொடுப்பார்? இன்னைக்கு சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. பலன் சரீர பலன் மட்டும் கிடையாது. 150 கிலோ வெயிட்ட தூக்குறதான் பலன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 200 கிலோ வெயிட் மனுஷன் தூக்குனா அது பலன் நினைக்கிறாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. பலன் என்பது ஞானம், சம்பாதிக்க பலன், சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அறிவு, யுக்தி, புத்தி, ஆலோசனை எல்லாம் கர்த்தர் தான் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். சொல்ல எனக்கு நேரம் இல்லை. நீங்க செல்போன்ல போய் கொடுக்குற பேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் சகல குப்பையும் அதுல இருக்கு. எப்படி அமேசான் பணக்காரனானா, எப்படி பேஸ்புக் பணக்காரனானா, அவெல்லாம் யாருன்னு தெரியுமா? நமக்கு சொந்தக்காரன் தான். ஒரு வீட்டுக்கு 1200 ரூபாய்க்கு நம்ம பணம் கட்டிட்டு இருக்காங்க தெரியுது. வெறும் 4 பேர் இருந்தா 4 பேருக்கு 300 ரூபாய்க்கு போட்டுருவாங்க. வேலை வெட்டி இல்லாத பாலத்துல உட்காந்துருக்கவங்க கூட குறைஞ்சது 300 ரூபாய்க்கு போட்டுறாங்க. 1.5 GB அவனுக்கு தேவைப்படுது. ஏன்னா அவ்வளவு கலெக்டிவிட்டியும் பார்த்துட்டு இருக்கிறேன். பாலத்துல உட்காந்து பாலக்கட்டை அங்கங்க மரத்துக்கு கீழே உட்காந்து 1.5 GB ஒரு நாளைக்கு அவனுக்கு பத்த மாட்டேங்குது. இந்த பணம் எங்க போகுது? ஒரு வீட்டுக்கு 4 பேர் இருந்தா 4 12 1200 ரூபாய் அவனுக்கு போயிட்டு. நம்ம ஜியோவுக்கு போதுன்னு நினைக்கிறான். அவன் எங்க கட்டுறான்? அவன் பேஸ்புக்கு கட்டுறான், யூடியூப் கட்டுறான். சும்மா உங்களுக்கு தெரியுமா? மார்க் ஒரு ஜூபர்க்க அமேசான் நிறுவனர் யாரோ சொந்தக்காரனை பார்த்திருக்கீங்களா? எப்படி கோடீஸ்வரன் ஆகுறான்? மம்பட்டி பிடிச்சா வெட்டிக்கிட்டு இருக்கான் ரோட்ல. புரியுதா? உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு சாப்ட்வேரை உண்டாக்கி விட்டான், அப்ளிகேஷன் விட்டாங்க. அவன் யாருன்னே தெரியாது. கோடி கோடியா ஒரு இடத்துல போய் பணம் குமிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவனை கீழே கொண்டு வரவே முடியாது. இப்ப நீங்க செல்போன் வேண்டாம் அப்படின்னு யாரும் வைக்க போறீங்களா? இல்ல வாட்ஸ்அப் வேண்டாம், இன்ஸ்டாகிராம் வேண்டாம், பேஸ்புக் எனக்கு வேண்டாம் பாஸ்டர் நீலிருந்து அப்படின்னு யாரும் சொல்ல போறீங்களா? இல்ல. 400 ரூபாய் கேட்டாலும் நம்ம பணம் கட்டிக்கிட்டு தான் இருக்க போறோம். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய சத்தியத்தை புரிந்து கொள்ளுங்க. வேதம் சொல்லுகிறது, அவர் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். சொல்லுங்க ஆமென். நான் அவங்களுக்கு எல்லாம் பலன் கொடுத்தான்னு சொல்லல. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். தன்னுடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். என்ன அருளி ஆசீர்வதிப்பாரா? தன்னுடைய ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை ஆண்டவர் மோசேயின் இடத்துல சொல்றாரு. மோசேயிட்ட சொல்றாரு, ரொம்ப முக்கியமா கவனிங்க. சொல்லுங்க அல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் உள்ளத்துல சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருப்பாயா. இஸ்ரவேல் மக்களுக்கு நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய மக்கள், இந்த வார்த்தையை கை கொள்ற மக்கள், இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்ட மக்கள், அவர்களுக்கு நீ என்ன சொல்லணும்? என் கை பலனும், சத்தமா சொல்லணும், என் கை பலனும் என் சாமர்த்தியமும், என் கை பலனும் என் சாமர்த்தியமும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று உன் உள்ளத்திலே சொல்லிக் கொள்ளாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து. இந்த வசனத்தை வாசிப்போம். என் சாமர்த்தியமும், எத்தனாவது குறிச்சு வைங்க, அப்பதான் நமக்கு பெருமையே வராது. உபாகமம் 8:17. உபாகமம் 8:17 வாசிங்க. என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த ரகசியத்தை புரிந்து கொள்றீங்க? சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ரகசியம் புரிஞ்சுன்னா நீங்க பெருமையா பேசவே மாட்டாங்க. ஏமையும் சம்பாதிச்சேன் வராது வாயில, ஏன் பிள்ளை சம்பாரிச்சேன், ஏன் அண்ணன், அதெல்லாம் வராது. கிருபை கொடுத்தாரு. சொல்லுங்க ஆமென். மனுஷர் தயவு கொடுத்தாரு, கிருபை கொடுத்தாரு. மனுஷர் தயவு கொடுத்தாரு, சம்பாதிக்க பலனை கொடுத்தாரு. எத்தனை தடவை உன்னை வியாதியில இருந்து காப்பாத்தினார். எத்தனையோ தடவை வண்டியில போகும்போது குறுக்க மாடு பண்ணி நாய் வரும்போதெல்லாம் உன்னை காப்பாத்தி இருக்காரு. எத்தனையோ பேர் தேராம வீட்டுக்கே வரல, உன்னை காப்பாத்தி இருக்காரு. கிருபை கொடுத்தாரு, சோகம் கொடுத்தாரு. எத்தனை தடவை. சொல்லுங்க ஆமென்.
ரோட்ல வண்டியில இருந்து விழுகிறான், அதோட போயிடுறான். சும்மா வண்டியில இருந்து விழுகிறான், அதோட போயிடுறான். வீட்டுக்கே திரும்பி வரல. உன்னை கொண்டு வந்தாரு, காப்பாத்தினாரு, ஆசீர்வதித்தார். வைத்திய செலவு இல்லை, வியாதி செலவு இல்லை, விரோதி செலவு இல்லை. உன்னை வேலி அடைச்சு காப்பாத்தி கொண்டு வந்தாரு. அந்த ஐஸ்வர்யம் உன் கையில தங்கட்டும்னு அவர் கிருபை கொடுத்தாரு. சொல்லுங்க ஆமென். அதைத்தான் ஆண்டவருங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? என் கை பலன், என் சாமர்த்தியம், நான் இதெல்லாம் சம்பாதிச்சுட்டேன்னு உன் இருதயத்துல சொல்லிக் கொள்ளாத, அகங்காரப்படாத. இந்நாளில் இருக்கிறது போல இந்த ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க உனக்கு பலனை கொடுக்கிறவர் அவரே. சொல்லுங்க ஆமென். உனக்கு சோகம் கொடுக்கிறவர், வியாதி இல்லாம உன்னை காப்பாத்தி வேலி அடைத்து தீர்க்க ஆயுசோட வச்சு நீ சம்பாதிக்கிறத சாப்பிட அனுக்கிறவனி எல்லாம் கொடுக்கிறவர் அவரே. சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தெய்வ பயத்தோட நடமகனே. அதுதான் அந்த வார்த்தை. இன்னும் ஒரே ஒரு தடவை வாசிப்போம். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார், தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானம் அருளி, தேவனுக்கு பயந்து நடக்கணும். பாவம் எனக்கு வேணாம்னு சொல்லணும், பொல்லாப்பு வேணாம்னு சொல்லணும், தீமை எனக்கு வேணாம்னு சொல்லணும், ஒரு லஞ்ச பணம் வேணாம். என் மனைவி விட அடுத்த எந்த பெண்ணை நினைவுல கூட நினைக்க மாட்டேன் யோபு சொல்லுகிறான். ஒரு பரிசுத்த ஜீவியம், ஒரு பரிசுத்த சிந்தை. சொல்லுங்க ஆமென். அடுத்தவன் 5 வயசு வேணாம். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுற மனுஷனா இருக்கணும். கர்த்தர் அவர் மேல பிரியமும் கிருபை உள்ளவரா இருப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. மீண்டும் ஒரே ஒரு தடவை வாசிப்போம். என் சாமர்த்தியமும் என் கை பலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாய் இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, தேவனாகிய ஆண்டவரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி உனக்கு உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லுகிறேன் அந்த ரகசியம். உனக்கு பலன்னா சரீர பலன் இல்ல, படிக்கிறவனுக்கு ஞானம். ஒரு தொழில் செய்யறான், ஆண்டவரேன்னு சொல்லும் போது கர்த்தர் ஒரு வழியை திறந்து கொண்டு விட்டே. சொல்லுங்க ஆமென். தேவனேன்னு ஜெபிக்கும் போது அங்க ஒரு ஆண்டவர் அசைவாடுவார். அறிவும் புத்தியும் அவரிடத்திலிருந்து வரும் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய வேதம் பேதையை ஞானியாக்குகிறது. அறிவும் புத்தி அவரிடத்தில் வாயிலிருந்து வரும். சாலமோன் கெஞ்சுகிறான், ஆண்டவரே இந்த ஜனத்துக்கு நீதி செய்யணுமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் விண்ணப்பம் எனக்கு பிரியமா இருந்தது, நீ கேட்ட ஞானத்தை கொடுக்கிறேன். கேட்காத ஐஸ்வர்யத்துக்கு. சாலமோன் ஐஸ்வர்யம் கேட்கல, ஞானத்தை கேட்கிறான். தேவனுக்கு பயந்து என் ஜனத்துக்கு நீதி செய்யணும்னு கேட்கிறான். அவன் பணம் கேட்கல, கர்த்தருக்கு பயந்து என் ஜனத்துக்கு நீதி செய்யணும் ஆண்டவரேன்னு கெஞ்சுகிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ பண்ணின விண்ணப்பம் எனக்கு உகந்ததா இருந்தது, கேட்ட ஞானத்தை தர்றேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தை. சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய ஆட்கள் ஞானத்தை கேட்கறதுக்கு பதிலா ஐஸ்வர்யம், கேட்ட ஞானத்தையும் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கு. எல்லாரும் மனமகிழ்ச்சியோடு எழுந்திருக்கும். ஜெபம் பண்ணி குனிந்து தூக்கினீரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் விரும்பி தனி ஜெபங்கள் அநேக நேரங்களை பாடுகிறேன். குனிந்து தூக்கினீரே. எப்படி தூக்கினீரே? ஏன் தெரியுமா அவர் குனிய வேண்டியது இருக்கு? சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம இங்க பாதாளத்துல கிடக்குறோம், இருட்டுல கிடக்குறோம். அவர் மகிமையில இருக்கிறார். அவர் வானவருடைய சிங்காசனம், பூமியோருடைய பாதபடி. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் என்ன செய்ய வேண்டியது இருக்கு? குனிந்து தூக்க வேண்டியது இருக்கு. சொல்லுங்க ஆமென். அருமையான பாடல். குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே. அவர் பாடுறார். சொல்லுங்க அல்லேலூயா. குனிந்து தூக்கினீரே, என்னை பெரியவனாக்கினீரே. ஆண்டவரே, என் விளக்கை எரிய செய்தீரே. என் விளக்கை நீர் ஏற்றுவீர் வசனம். என் விளக்கை எரிய செய்வீரே, நான் எரிந்து கொண்டே இருப்பேன். என் தீபம் எரிந்து கொண்டே இருப்பேன். என் ஜீவன் பிரியும் வரை உம்மை நேசித்து என் விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும் என்று பார்த்தார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அருமையான பாடல். Glory to God. எல்லாரும் உணர்ந்து குனிந்து தூக்கினீரே நாதா, என்னை பெரியவனாக்கினீரே, என் மேல் இரக்கம் வைத்தீரே, என்னை தேடி வந்தீரே. ஸ்தோத்திரம். Glory to God. எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே
நான் நம்பும் கேடகம் நன்றி ஆண்டவர். நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. நான் நம்பும் கேடகம் விடுவிக்கும் தெய்வம் நீர்தான் நீர்தான் ஐயா. மகிமை வீட்டை மூடட்டும் ஆண்டவரே. ஷெக்கினா மகிமை கோரி ஏவ மகிமை ஆண்டவரே. உன்னதமானவருடைய பிரசன்னம் உன்னதமானவருடைய பிரசன்னம். ஓ கோரி கர்த்தருடைய பிள்ளைகள் அந்நிய பாஷையில ஜெபம் அந்நிய பாஷையில பரிசுத்தர் 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 ஆண்டவரே பரிசுத்தர். ஓ கோரி ஏவ மகிமை கர்த்தருடைய மகிமை இந்த ஸ்தலத்தை நிரப்பட்டும் ஆண்டவரே. மகிமை ஆண்டவரே. ஆறுதல் மகிமை மகிமை கர்த்தருடைய பிரசன்னம் ஆண்டவரே.